ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா? அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதற்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன ஏஜ் லிமிட்டு, என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, குரூப் 2ல் என்ன வேக்கன்சி இருக்குது, குரூப் 2Aவில் என்ன வேக்கன்சி இருக்குது, இதற்கு எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு, அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன, எப்படி எக்ஸாம் இருக்கும், ப்ரீலிமினரி எப்படி இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷனு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2A மற்றும் 2A நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அஃபிஷியலாக நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி குரூப் 4 குரூப் 1 எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான். சரியா? குரூப் 2ல் சில வேக்கன்சியும் குரூப் 2Aவில் சில வேக்கன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 2ல் 41 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் 2Aவில் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 780 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 820 வேக்கன்சிஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த குரூப் 2ல் என்னென்ன வேக்கன்சி எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டரு, டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரு, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, ப்ராபேஷன் ஆஃபீஸரு, ஜெயிலரு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், பல்வேறு துறையில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு, என்னென்ன துறைகள்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் 41 வேக்கன்சி. குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டரு, ஆடிட் இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஐ போஸ்ட்டு, நம்ம நிறைய பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கேள்விப்பட்டிருப்போம். சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா மாவட்டத்துலேயும் பெரும்பாலும் வேகன்சிஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. சரியா? நிறைய டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் வேகன்சி இருக்குது மினிஸ்ட்ரியல் சர்வீஸில். அப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டனு, அக்கௌண்டன்ட்டு, அசிஸ்டண்ட்டு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இந்த மாதிரி பல்வேறு வேகன்சிகள் 780 வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும், அதாவது நீங்கள் அதர்ஸ் கேட்டகிரியாக இருந்தீங்க, ஓசி கேட்டகிரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஏஜ் லிமிட்டுகள் அப்ளிகபிள் ஆகும். அதாவது 32 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. இதே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 42, அந்த மாதிரி. ஓகேவா? பெரும்பாலும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் எஸ்சியோ எஸ்டியோ இல்லை எம்பிசியோ பிசியோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சில ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மாறுபடுது. சரியா? இந்த டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 37 வரலும் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் இந்த ஜெயிலரு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு, இதுக்கெல்லாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. சரியா? அந்த மாதிரி. ஆனால் பெரும்பாலும் எந்த ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்காச்சும் அது அப்ளிகபிள் ஆகும். அதனால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள், அப்ளை பண்ணித்தரேன். இப்போது ஒரு போஸ்ட்டுக்குமே ஒன்று படிச்சிருக்கணும். சரியா? அது ரிலேட்டடாக இப்போ அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டுக்கு எடுத்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது கூட எம்ஏ டிகிரி சோஷியல் ஒர்க்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னாலும் ஒரு சில இந்த சோஷியல் ஒர்க் ரிலேட்டடாக எம்எஸ்டபிள்யூ டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ லேபர் அட்மினிஸ்ட்ரேஷனு, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். சரியா? டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் கேட்டிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு எனி டிகிரியும் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 3rd கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? போஸ்ட் வைஸ் இதில் வேரி ஆகுறதுனால நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? பிஎல் டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு இதுக்கு. அது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு. ஓகேவா? மாஸ்டர் டிகிரியும் ஒரு சில இதில் மட்டும் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் எது படிச்சிருந்தாலுமே பெரும்பாலும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில போஸ்ட்டுகள் மட்டும் வேரி ஆகும். சரியா? இப்போ அந்த சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் போஸ்ட் நேமு. போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக இவ்வளோ போஸ்ட்டுக்கும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஒரே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா. சரியா? இது பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கணும். அதனால் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் இதற்கு அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு அடுத்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் வரும். அதுவுமே வந்த உடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம சைடில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4க்கான ஒரு புக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது நல்லா பிகினரெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த மாதிரி அதெல்லாம் குரூப் 4 வந்தவுடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த புக்குமே லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். சரி, அதுக்கு அடுத்து இந்த குரூப் 2 2Aவில் பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அது ஜென்ரல் ஸ்டடீஸு. ஓகேவா? டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஸ்டின். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட்
மென்டல் அபிலிட்டியில் 25 கொஸ்டின். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் இல்லை இங்கிலீஷு எதுனா ஒன்று சூஸ் பண்ணி எழுதலாம். அது ஒரு 100 கொஸ்டின். டோட்டலாக வந்து 200 கொஸ்டின், 300 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. சரியா? இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 3 மணி நேரம் இருக்கும். சரியா? 100 மார்க்குக்கு. பேப்பர் 2 வந்து 300 மார்க்குக்கு. அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2ஏக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கும் வந்து இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது மெயின் எக்ஸாமினேஷனில் தான். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ப்ரீலிமினரி மட்டும் பார்ப்போம். சரியா? மெயின் எக்ஸாமினேஷன் வந்த அப்புறம் அதுவுமே நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் முதற்கொண்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸு என்ன படிக்கணும் சிலபஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும். எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஃப்ரீ தான். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் 9/9/2026 வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பொறுமையாகவே பார்த்து கூட அப்ளை பண்ணுங்கள். யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணித்தரேன். இதற்கான எக்ஸாம்ஸ் உங்களுக்கு நவம்பர் 1 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹100 தான் வந்து இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.